2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வரும் சில அரசியல் நகர்வுகள் குறித்து இந்த காணொலி பேசவிருக்கின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். முதலாவதாக காங்கிரசிற்கு கெடு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரசிற்கு மார்ச் 3ஆம் தேதி வரை இறுதி நாளாக திமுக நிர்ணயித்துள்ளது. மார்ச் 5ஆம் தேதி மாநிலங்களவை ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனு தாக்கல் முடிவடைவதால் அதற்குள் முடிவெடுக்க திமுக அழுத்தம் கொடுத்து வருகின்றது காங்கிரசிற்கு. இரண்டாவதாக தொகுதி பங்கீடு சிக்கல். காங்கிரஸ் 35க்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்கும் நிலையில் திமுக 25 முதல் 28 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் என்ற நிலையில் உறுதியாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் திமுக தனது மாநிலங்களவை வேட்பாளர்களை தனியாக அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கின்றார். அது குறித்தான சில தகவல்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்தார். இதனை தாய் கழகத்திற்கு திரும்புதல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றும் இருக்கின்றார். மற்ற கூட்டணி கட்சிகள் குறித்து திமுகவின் நிலைப்பாடு என்னவென்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 12 தொகுதிகளை அடிப்படையாக தேவையாக முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கிய கருவாக பார்க்கப்படுவது இதற்கு முன்பு இருந்த சீட்டு ஒதுக்குதலிலிருந்து இப்பொழுது அதிகப்படியான சீட்டுகளை கேட்டுப் பெறுவதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. IUML, MMK, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ. 2026 தேர்தலுக்கான பொதுமக்களிடம் கருத்துக்களை பெற தனி இணையதளம், வாட்ஸ்அப் எண் மற்றும் சமூக ஊடக தளங்களை மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அதாவது மக்களிடத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெற்று அதன் அடிப்படையிலேயே மேனிஃபெஸ்டோ அதாவது தேர்தல் அறிக்கையை ரெடி செய்வது அல்லது தயார் செய்து மக்களிடத்தில் ஒப்படைப்பது என்பது குறித்தான ஒரு அடிப்படையிலேயே இது முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். புதிய ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கும் தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அசூர் பென்ஷன் ஸ்கீம் முதல்வர் அறிவித்திருக்கின்றார். இது மிக முக்கிய ஒரு பகுதியாக இந்த தேர்தலில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக திமுக 2026 தேர்தலை மையப்படுத்தி தங்களுடைய காய் நகர்த்தல்களை அரசியலில் தொடர்ச்சியாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பு போன வாரத்தில் தேமுதிகவெல்லாம் கட்சியில் இணைந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த முறை தேர்தலில் இந்த திமுக கழகம் அல்லது திமுக கழகத்தின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாக்குகளை வாங்கி எதிர்காலத்தில் நல்லதொரு அரசியல் முனைப்புடன் செயல்படுத்துவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெறும் என்பதை எடுத்துக்காட்டாக நாம் பெறலாம். ஏனென்றால் புதிய கட்சிகள் அல்லது சிறிய கட்சிகள் எல்லாம் தற்பொழுது இணைந்திருப்பதால் எதிர்காலத்தில் இவர்களுடைய வளர்ச்சி திமுக வளர்ச்சியுடன் சேர்ந்து அபரிவிதமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அதில் தேமுதிக இடம்பெற்றிருப்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மேலும் இந்த முறை திமுகவில் புதிய கட்சிகள் அதிகமாக இருக்கின்றது. அதில் பெயர் குறிப்பிடும் கட்சியாக தேமுதிக மற்றும் SDBI போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கி நிச்சயமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு ஒரு சவால் நிறைந்ததாக இருக்காது. ஏனென்றால் அதிகப்படியான கூட்டணியில் இருப்பதால் அதிகப்படியான வாக்குகள் சரமாரியாக திமுகவுக்கு விழுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இது குறித்து தொடர்ச்சியான அடுத்த காணொளிகளில் பேசுவோம். மீண்டும் இது போன்ற ஒரு அரசியல் காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.